சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. யாருன்னு தெரியலையே, இந்த நேரத்தில் கூப்பிட்றாங்க. யாராக இருக்கும்? நம்பர் வேறு புது நம்பராக இருக்குது. எடுப்போமா வேணாமா? சரி எடுப்போம். ஃபோன் பேசினா ரெண்டு பேர்த்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பேசுவோம். ஹலோ, யார்? ஹலோ, ஷாலினியா பேசுகிறீங்க? ஷாலினியா? டேய் லூசு, ஏன்டா பேரை சொல்கிற? பேர் கேட்காத. டேய், நீ தான்டா சொன்னேன் ஷாலினி எடுக்காமல் உங்கள் அம்மா எடுத்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும்டா அப்படின்னு. அதனால தான் முதலே ஷாலினியான்னு கேட்டுக்கிட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை பத்தியா, அதான்டா கேட்டேன். இப்போ அவள் ஷாலினின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், நம்ம டேரெக்டாகவே அவள்கிட்ட டீல் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லையாடா. ஓ நல்லது தான் கேட்டேன், வேணான்னா விடு. அட முட்டா பையில, அவட்ட தான் பேசணும்னு தெரியாமல் பேசணும்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கே ஃபோனை பண்ணிட்டு ஷாலினியான்னு கேட்குறேன். ராங் நம்பர் மாதிரி பேசிட்டு 2 நிமிஷம் குரலை கேட்டுட்டு வைக்கலான்னு நினச்சேன். நீ மாட்டி விட்டுரு போலையே. பேசு, லைனில் இருக்கா, பேசு. ஹலோ ஹலோ. ஐயோ சாரி மச்சான், தெரியாமல் கேட்டுட்டேன். ஐயோ இப்போ என்னடா பண்ண? ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ, இருக்கேன், சொல்லுங்கள். சொல்லுங்கவா. ஏங்க, நீங்கள் தாங்க ஃபோன் பண்ணீங்க. யாருங்க வேணும்? யார் நீங்கள்? டேய் மச்சான், ரொம்ப டெரராக பேசிட்டா, பார்க்கவே பயமாக இருக்குடா. என்னடா சொல்லி சமாளிக்க? ஏதாவது பேசுடா, ஏதாவது பேசி தொலை, இல்லைன்னா ஃபோனை வை. என்ன, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு வைக்க வேண்டியதான். எனக்கே படிக்க டைம் இல்லை. நான் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். ஹலோ ஹலோ, நாங்கள் கேஸ் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறோம். நீங்கள் கேஸ் புக் பண்ணியிருந்தீங்கல்ல, நாளைக்கு வந்துடும். உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? யார்? கேஸ் கம்பெனியா? நாங்கள் ஒன்றும் புக் பண்ணலையே. இல்லைங்க, பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வீட்டில் செக் பண்ணி சொல்லுங்க. உங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இல்லையே, அப்படின்னாலும் எங்கள் அம்மா நம்பர் தான் கொடுத்துருப்போம். என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நாங்கள் எதுவும் புக் பண்ணலையே. என்னடியாச்சி? யார்? கேஸ் கம்பெனிலேருந்து கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்கடி. நான் எங்கள் வீட்டில் புக்கே பண்ணல. முதல்ல கேஸு, ரெண்டாவது என் நம்பரை இங்கே கொடுக்கல, அம்மா நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் எப்படி என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேஸ் புக் பண்ணியிருக்கோம், உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியல. டேய், அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணுறாங்கடா, பயமாக இருக்குடா. சரிட்டி, அப்படி கேஸ் கம்பெனியாக இருந்தாலும் எவன் 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறான்? எந்த கேஸ் கம்பெனி 10 மணிக்கு மேலே திறந்துருக்கு? எவனா உனக்கு வேணுக்குன்னே பண்ணுறான்டி. ஆமாம் ஷாலினி, 10 மணிக்கு மேலெலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்களே. யாரோ தான் உனக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. ஒருவேளை ராங் காலாக இருக்குமோ? கொடு, யாருன்னு கேட்போம். ஆமாம்ல, கரெக்டு தான். இது நானே கேட்குறேன். ஹலோ, யாருங்க நீங்கள்? 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு கேஸ் கம்பெனிங்க. 10 மணிக்கு மேலே எந்த கேஸ் கம்பெனி திறந்துருக்கு? ஒழுங்க சொல்லுங்கள், யாருங்க வேணும் உங்களுக்கு? ஐயோ மச்சான், உண்மை தெரிஞ்சிச்சு போலடா. யார்டா நீன்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன் அப்போவே கட் பண்ணுன்னு. கேட்டியா? சரி, ஏதாவது சொல்லு. சும்மா உங்கள் கிளாஸில் படிக்கிறேன், ஏதாவது எக்ஸாம் கொஸ்டின் தெரியுமா, ஏதாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அப்படி சும்மா ஏதாவது கேளு கேளு, பேசுடா. ஹலோ ஷாலினி, நான் தான் உங்கள் கிளாஸில் பின்னாடி உட்காந்துருப்பேன். நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, கடைசி பெஞ்சில் இருப்பேன். ஏன் கிளாஸா? பின்னாடியே உட்காந்துருப்பீங்க. உங்கள் பேர் என்ன? பேரா? பேர்லாம் வைக்கலைங்க, பேர் வைக்கல. என்னது, பேர் வைக்கலையா? சரி, யாராவது இருந்துட்டு போங்க. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அது அது இல்லைங்க, எக்ஸாம் இருக்குல்ல, ஏதாவது முக்கியமான கொஸ்டின் தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் கிளாஸில் நல்லா படிப்பீங்கள, அதை கேட்க தான் கூப்பிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஏங்க, எனக்கு என்னங்க தெரியும்? நானும் உங்களை மாதிரி எக்ஸாம் எழுதுகிற ஆள் தானே. என்கிட்ட வந்து கேட்குறீங்க, எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க?
நீங்கள் நல்லா படிப்பீங்கிறதுக்காக தாங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன். ப்ளீஸுங்க ஒரு 4 முக்கியமான கொஸ்டின் சொல்லுங்கள், உங்களால் நான் பாஸ் ஆகிவேங்க ப்ளீஸுங்க. செம்ம ஃபன் பண்ணுற நீ, பேசு பேசு. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னை பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் யாருன்னே தெரியல, கேட்ட என் கிளாஸுங்கீங்க, எனக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான கொஸ்டின் கேட்குறீங்க. நான் உங்கள் கூட தானே எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு எப்போங்க தெரியும்? ஒழுங்கு மரியாதை ஃபோனை வச்சுருங்க, இல்லைன்னா அவ்வளோதான். யார் டீ? என்ன டீ பிரச்சனை? ஈட்டி எவனே தெரியல டீ, நம்ம கிளாஸில் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பானா, எனக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான கொஸ்டின் சொல்லுங்கங்கிறான். லூசாடி, நம்மளும் அவங்க கூட தானே எக்ஸாம் எழுதுறோம், நமக்கு மட்டும் எப்படி தெரியும்? எவனுக்கு தெயினுக்கு நேதாண்டி உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி கலாய்க்கிறாங்க. ஃபோனை கொடுறி, நல்லா வஞ்சி விடுவோம். இந்தா ஹெட்ஃபோனு. ஹலோ, யாருங்க வேணும்? லூஸ் மாதிரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க. கொஸ்டின் சொல்லு, அது சொல்லுங்க, வேலை வெட்டில்ல உங்களுக்கு? ஐ நம்மளு இல்லைங்க, உங்களுக்காக தான் பண்ணேன். என்னது, எனக்காக பண்ணியா? அது இல்லைங்க, கொஸ்டின் கேட்குறதுக்காக உங்களுக்கு பண்ணேன்னு சொல்ல வந்தேன். இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, மரியாதை ஃபோனை வச்சுட்டு போயிரு, இல்லைன்னா அவ்வளோதான் கிளின்னு கிழிச்சுட்ருவோம் பார்த்துக்கோ. நைட்டு 10 மணிக்கு ஃபோனை பண்ணிவிட்டு நான் இருக்கேன், ஃபோனை வைடா. ஏய் என்கிட்ட கொடு. டேய் உனக்குலாம் அறிவு இருக்காடா நாயே, 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு உயிர் வாங்கிட்டு இருக்கேன், செரு பிஞ்சிருண்டா நாயே. எந்த ஊரில் நீ? என்னடா ஆச்சு? என்ன மூஞ்சே மாறிட்டு? டேய் மானங்கிட்ட கிளிக்கிறாங்கடா, எவ்வளோ தாண்டா வாங்குவேன் நான்? போனா கொடுறா, நான் பேசுகிறேன். என்னம்மா ரொம்ப பேசுறீங்க? ஒரு கொஸ்டின் கேட்க ஃபோன் பண்ணா இப்படியே பேசுறது? இருமா, கொஞ்ச நேரத்தில் உன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கலன்னு பாரு. எல்லாரும் வெளில தானே உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ வரேன், உங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்னது? ஆமாடி, இப்போ பாருடி, 10 நிமிஷத்துல உன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிற பாரு. என்னது 10 நிமிஷமா? என்ன டீ, என்னாச்சு? ஃபோன் வச்சுட்ட, என்ன சொன்னா? ஏடி யாருன்னே தெரியல டீ, நம்ம 3 பேரும் வெளில உட்காந்து படிக்கிற வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்குடி. நம்ம வீட்டு அட்ரஸும் தெரியுமா? நம்ம திட்டில பாரு, உன் வீட்டுக்கு வந்து உன்னை வாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனும் வச்சுட்டாண்டி. என்னடி சொல்கிற? நம்மளை எப்படி அவனுக்கு தெரியும்? அதானே, அதெல்லாம் தெரியலடி. ஐயோ வந்துருவானோ? டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன், 10 நிமிஷத்தில் வாரேன்னு. பாவண்டா, பயந்துட போகிறாங்க. சும்மாறா, இப்படி சொன்னாதான் பயப்படுவாளுங்க. அப்போ நான் திரும்பி ராங் நம்பர் எந்த நம்பர்னு சர்ச் பண்ண மாட்டாளுங்க, அப்படி விட்டுருவாளுங்க. இப்போ நம்ம சும்மா விட்டோன்னா யார் நம்பர் எது நம்பர்னு நோட்டை விட்டுட்டு இருப்பாளுங்க. சும்மா இரு, கொஞ்ச நேரம் பயப்படுவாளுங்க, அப்போ சண்டை போயிடுவாளுங்க. ஒருவேளை திருடனா இருப்பானோ? இட்டி வாங்கிட்டி வீட்டுக்கு போயிடலாம். கரெக்டாக சொல்கிறான், 3 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு. எனக்கு பயமாக இருக்குடி, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடி ரொம்ப பயமுத்துறீங்க? அதானே. யாட்டி பண்ண என்ன, ரொம்ப நாள் ஆளையே காண இந்த பக்கம். போங்காச்சு, அது பெரிய கதை. என்ன செய்ய, வீட்டை விட்டே நகர முடியல, ஒரே வேலை. என்னத்திய காமெடி பண்ணுற நீ? வேலை பார்த்து உங்கள் வீட்டில் விளங்கின மாதிரி தான். என்ன ஆச்சு இப்படி சொல்கிறீங்க? அப்படி என்னத்திய, தின்ன தட்டையே கழுவ மாட்டேன், எல்லாம் உன் மாமியாரும் புருஷனும் தான் செய்கிறாங்க, அப்போ என்னத்தி உனக்கு வேலை? இல்லை ஆச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்ன யாரும் நல்லா இல்லை ஆச்சு. சும்மா எந்த வேலையுமே செய்ய முடியல, எந்திரிச்சா வலிக்குது, உட்காந்தா வலிக்குது, இதுவே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. என்னத்தி சொல்கிற? எந்திரிச்சா வலிக்குது, உட்காந்தா வலிக்குது. நானே 80 வயசு தாண்டிட்டேன், எனக்கே கொடுக்க நெருக்கி இப்போ தான் வலிக்குது, உனக்கு இந்த வயசுலேயே வலிக்குதா? ஆச்சி உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கும்பத்துலேருந்து இப்போ தான் மீனத்துக்கு சனி வந்திருக்காரு. வந்ததும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு ஆச்சி. எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்கி, சோம்பேறித்தனமாக இருக்குது. வீடியோவே பாருங்கள், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பாட முடியுது. ஏதாவது ஒன்று வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்காச்சு, நிம்மதியாகவே இருக்க முடியல. என்னைய மாதிரி தான் மீன ராசியெல்லாம் இருப்பாங்க போல், ஒன்றும் தெரியலை ஆச்சு. இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதான்னு. என்ன மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு அப்படித்தானா? எனக்கு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கா? சே, எரிச்சலாக இருக்கப்பா, ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது, உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் போயிடுது. வந்தது தான் வந்தது, சனியை இப்படி வந்து நம்மளை போட்டு தாக்குது. மக்களே,
யாரெல்லாம் மீனராசி கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே, உங்களுக்கும் என்ன மாதிரி இருக்கான்னு. வா இதுவா விஷயம் ஏத்தி, நாங்கள்லாம் உங்கள்கிட்ட தாண்டி வந்திருக்கா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இங்கே பாரு, முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு அரோகரான்ட்டு போயிட்டே இரு, எல்லாம் சரியாக போயிடுட்டி. முருகர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வா. அப்படியாச்சி, போனா சரியா வந்துருமா? ஆமாட்டி, முருகர் இருக்கிறப்ப என்னட்டி கவலை உனக்கு? அவர் கும்பிட்டுட்டு சும்மா இருட்டி, சனியும் ஒன்றும் பண்ணாது, கேரும் ஒன்றும் பண்ணாதுடி. அவரை தாண்டி தானே எல்லாம் வரணும். நீ ஏன்டி கவலைப்பட? சாமியை கும்பிட்டு பேசான்ட்டு இருட்டி. ஆ சரியாச்சி, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எம்மா இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி தான் எஞ்சி வந்த முடியும் பார்த்துக்கோங்களேன். இது முன்னாடி 2-3 நாள் உடம்பு சரியில்லை. இங்கே பாரு பொண்ணு, எல்லாம் வரும் போகும், அதுக்காக நினச்சிட்டே உட்காந்துருந்தேன்னா அவ்வளோதான். அப்பப்போ வா, நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலும் எல்லா கவலையும் மறந்து போயிடும்ல. ஆமாக்கோ, அதான் இன்னைக்கு எஞ்சி வந்துட்டேன். சரிக்கோ, இங்கே சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இனிமேல் இப்படி பண்ணுறோங்க்கோ. யாட்டி, நீ ஏன்டி கவலைப்படுற? சாணி உன்னை படுத்த சாணி தாண்டி கவலை பண்ணுவான், நீ ஏன் கவலைப்படுற? பாவம், அவர் தான் வான்ட்டு வந்து கஷ்டப்பட போகிறாரு உன் புருஷ மாதிரி. ஆச்சி ஏக்கோ ஏ, அட வாங்க, வாமா வா. ஏல தங்கம் சுபினே, எப்படில இருக்க? நல்லா இருக்க பெரியம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்தா நீ வந்துட்டல, இனிமேல் நல்லா தானே இருப்ப பெரியம்மா. எப்படிதானோ. வாடி, என்னட்டி ஃபோன் பண்ணாமல் இப்படி வந்திருக்க? ஏன்க்கோ, உன் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பண்ணி தான் வரணுமா? சரி, இந்த பக்கம் பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தோமா, அப்படி உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுங்கிற? இல்லட்டி, நீ முதல்ல வாரன்னு சொல்லியிருந்தா ஏதாவது சமைச்சு ரெடி பண்ணி வச்சுருப்பல்ல. இப்போ வீட்டில் ஒன்றும் செய்யலட்டி, நைட்டுக்கு சும்மா தோசை தான் ஊற்றிக்கலான்னு இருக்கேன். நீ வாரன்னு உனக்கு எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பேன், அதுக்கு தாண்டி கேட்டேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். மெதுவாக கிண்டி சாப்பிட்டுக்கலாம், நீ சத்த உட்காரு. ஆமாம், வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு நான் உட்காரணுமாக்கா? நீங்கள் உட்காருங்க. ஆச்சி, நான் சொன்னல ஆச்சி, என் தங்கச்சி மெட்ராஸில் கட்டி கொடுத்துருக்குன்னு. இதான் தங்கச்சி பிள்ளை ஆச்சி. வா அப்படியாக்கா? சரிட்டி, சரி வா வா வா, வந்து உட்காரு. ஆமாட்டி, உட்காரு போய் காப்பிட்டு வரேன். ஏட்டி வாங்கிட்டி, சித்தி வந்திருக்கா, போங்க. ஏட்டி வேமா வந்து உட்காரு. ஏம்மா, நான் உள்ள அக்கா கூட விளையாட போகிறேன். என்னல சுபினே, எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? பார்க்காம போகிறேன். அதே எப்படி இவ்வளோ நெட்டையா முன்னாடி உட்காந்துருக்கீங்க? உங்களை தெரியாமல் இருக்குமா? அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். முதல்ல போய் என்னோட சகோதரிகளை பார்த்துட்டு வந்துடுறேன். அது சரி, இன்னும் உன் வாய் குறையவே இல்லைல்ல? ஆமாம், உங்கள் ஹைட்டு மாதிரி என் வாயும் குறையவே குறையாது. சரியான வாளு. ஏட்டி மழகது தங்கச்சியா நீயே? சொல்லியிருக்க உன்னை பற்றி, ஆனால் நீ இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லவே இல்லையே டீ. ஏய் அப்பா, என்ன அழகாக இருக்க! மூஞ்சில் ராசி, முடிய பாரு, நல்ல பெஃப்னு நல்ல சோனியா காந்தி மாதிரிலாடி தலை வச்சிருக்கா. ஸ்டைலு ஆள் ஈழு நல்ல டிப்பு டப்பாக தான் இருக்கேன். உங்கள் அக்கா பாரு, நல்ல கண்டையை பாட்டுக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி இங்கே அலையிறா. அப்படியா? இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான். எப்போவுமே நான் கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருப்பேன். முதல்ல அவள் அக்கா கிட்டே நல்லா பேசினா, இப்போ நம்ம கொஞ்சம் ஆள் நல்லா இருக்கணும்னு கொனட்டி பேசுகிறா. ஞாபகம்டா, மூஞ்சிக்கு டெய்லி சோப்பா போட்டு தேய்த்தேன்னு தேக்கான். ஆனால் இந்த கலர் வர மாட்டேக்க, நல்ல பல்லன்னு மின்னுது, எம்ஜிஆர் போல இருக்குமா. ஏட்டியா, தலைக்கு என்னட்டி போடுவேன்? என்ன ஷாம்பு போடுவேன், என்ன போடுவேன்? இல்லை ஆச்சு, நான் ஷாம்புலாம் போட மாட்டேன், ஷேக்காக தான் போடுவேன். ஷேக்காக தான் ரொம்ப நல்லது. வா ஷேக்காவா? சரி, நமக்கு என்ன கேட்டுக்கிட்டு, நம்ம தலையில் முடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம இனி எண்ணத்தை போட்டு தேய்க்க, மூஞ்சில் ஏதாவது போட்டு தேய்க்கணும். இவளுக்கு டாப்பாக வரணும். என்ன அழகா ஷைனிங்காக இருக்காம்மா. ஆச்சி ஏட்டி பொண்ணு, அந்த பிள்ளைய பார்த்தியாட்டி? அம்மா என்ன கலராக இருக்கு! மரகட்ட தங்கச்சின்னு சொன்னால் ஊருக்குள்ள நம்புவாங்களாட்டி, அண்ணா அழகா இருக்கா. ஏட்டி பொண்ணு, இந்த பிள்ளைகிட்ட நான் கேட்ட சொல்ல மாட்டேக்கிட்டே,
அப்புறமா நீ கேட்டு சொல்லு 2 3 ஷாப்பு இப்போ ஷாம்பு கிம்பெல்லாம் கேட்டு வைட்டி நம்மளும் போட்டு இந்த மாதிரி பாலிஷ் ஆகணும். என்னைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஆகிறது என்ன? வாங்காச்சி ரொம்ப முக்கியம். இப்போ பாலிஷ் ஆகி என்ன பண்ண போகிறான் ஆச்சி? பக்கத்தில் பெரிய கட்டப்பையாக கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்ன இருக்குன்னு கேளுங்க ஆச்சி. கொஞ்ச நேரம் கொறிப்பான், வயிறு பச்சிக்குது. பாடி தின்னி கல்ல, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதான் வேலை. சும்மா இருட்டி, முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு கவலைனா இவளுக்கு ஒரு கவலை. சுவாறு கிடைக்காதாடி, சுவாறு கண்ட இடமே சொர்க்கம்னு கிடப்பா. அடேங்கப்பா, என்ன அழகா இருக்கா. நம்மளும் அதை இதை போட்டு தேய்ச்சி பார்க்கும். இந்த கலர் வர மாட்டேங்குதே.